டிராகனில் நீங்கள் சொன்ன அந்த ஒரு டைலாக் எத்தனையோ பசங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷனாக மாறி இருக்கு. எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி இருக்குது சார், இப்படி ஒரு அப்பா இருக்க மாட்டாங்களா, வாலிபர்கள்லாம் சொல்கிறாங்க, கொஞ்சம் வயசானவங்க கூட சொல்கிறாங்க. ஹாப்பி தான் அது நடிச்சதில். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. விஜய் சார் அதை டேக் ஓவர் பண்ணுறாரு, பொலிட்டிக்கல் வராருன்னும் போது எல்லாருமே அதை வந்து கவனிக்கும். இப்போ இன்னைக்கு எல்லாருமே வந்து இன்ஸ்டாஸை பொலிட்டிக்கல் மேட்டராக மாற்றிட்டாங்க. ஒரு சின்ன ஓப்பனிங் கிடச்சிருக்கு இல்லையா எல்லாருக்குமே அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன். கதையை கேட்டுட்டு பண்ண முடியாதுன்னு சொன்ன ஹீரோஸும் இருக்காங்க. செம்மரம் இந்த விஷயம் ஒன்று, அது வந்து எங்கள் மக்கள் தான் அதில் இன்வால்வ்டு அப்படின்னே நான் சொல்லுவேன். என்னால் பேரிட்டு அந்த இன்சிடெண்ட்டை சொல்ல முடியாது. அதுக்கு ஒன்று பேசுவாங்க தேவையில்லாமல். அரசாங்கம் பேசுதோ இல்லையோ மக்கள் பேசுவாங்க. காவல்துறை இப்படி பண்ணிடுச்சு, இல்லை அரசியல்வாதிகள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னும் போது நம்மளுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிற சாப்பாடு கூட உள்ளே இறங்காது. நான் வந்து விஜய் சாரோட ஆடியோ லான்ச் நான் அட்டென்ட் பண்ணேன். The vibe there gave me the inspiration to do something here. Which audio launch was it? Can we mention it? Bloody sweet. Dolphin Nose. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அண்ட் சிங்கிள் ஷாட்டில் நடிச்சிருக்கீங்க. ஷார்ட் வச்சிருக்கிறது அது நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டால்ஃபின் ஹவுஸ்ன்றது வந்து ஒரு மூக்கு மாரி இருக்கும். ஒரு ஆள் இல்லை 2 ஆள் அவ்வளோதான் அங்கே வந்து அந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ண முடியும். கீழே வந்து 5000 டீப்பு. சன்ரைஸ் ஷாட்டு, சன்ரைஸ் கால் ஷீட், 3 பேஜ் 4 பேஜ் டைலாக் இருக்கும். 3 o'clock கொடைக்கானல், காலையில் 3 o'clock நான் வெறும் அந்த லுங்கி மட்டும் கட்டிட்டு ஒரு மேலே உட்காந்துருப்பேன். ஒரு கைத்தட்டல் கேட்டுச்சு, பார்த்தா டைரக்டர் சார் கை தட்டிருக்காரு. ஓகே நல்லா தான் பண்ணடான்னு. பக்கத்தில் யார் இருக்காங்கன்னே தெரியாது, அந்தளவு தான் லைட் இருக்கும். சன் கிரே தான் வரும். we are all upcoming artists. நாங்கள் நிறைய கதை கேட்போம், நிறைய டிரெக்டர்ஸை பார்ப்போம். எல்லாருமே மா இது பண்ணனா உனக்கு வேறு லெவல் ஃப்யூச்சர் இருக்கும், அந்த வார்த்தை அவர் வாயிலேருந்து வரவே இல்லை. ஆக்சுவலி தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த கிராமத்து பேஸ் சப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரியும் பார்க்குறோம். ஸோ எங்கே இதை ஆரம்பிச்சதுக்கான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்? திருவண்ணாமலை தான் என்னோட ஊர், என்னோட நேட்டிவ். நம்ம வட்டாரங்களை பற்றி படம் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு சின்ன ஒரு கனவாகவே இருக்குது. சினிமா பிடிக்குது, ஆனால் நம்ம ஊர்லாம் பற்றி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்ட்டு. நீங்கள் கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிகம் அந்த மலைத்தொடர் தான் இருக்கும். ஆனால் நம்ம கொண்டாடுறது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி தான் அதிகம் நம்ம பேசுவோம். ஸோ இந்த தொடர் தான் பெருசு, இதுதான் நம்மகிட்ட இருக்குது. 70-80% நம்மகிட்ட இருக்கிற ஹில்ஸ் வந்து இது ரிலேட்டட் தான். ஆனால் அங்கே வாழ்கிற மக்களை பற்றி அதுவும் பெரும்பாலும் பேசுகிறதில்ல. அப்படியே வந்தாலும் அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் மாதிரி போயிடுது. ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட்ரி ஃபீல் வரும்போது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வர பீப்புள்ஸில் பாதி பேர், ஏன் ஒரு 80% ஆளுங்க வந்து அதை கவனிக்கிறதே இல்லை அந்தமாரி இஷ்யூஸை. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 90% வந்து வில்லேஜ் பீப்புள்ஸ் தான் வருவானுங்க. ஸோ எனக்கு வந்து டவுன் கோயில் பக்கத்துலேயே வீடு, திருவண்ணாமலை கோயில் பக்கத்துலேயே வீடுன்றதுனால வரவனுங்க வந்து ஸ்டேன்றது வந்து நம்ம வீடாக தான் இருக்கும். நம்ம வீடு மாடியில் தான் படுத்துட்டு இருப்பானுங்க, அந்த மாதிரி தான் இருக்கும்னும் போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க ஊருக்கு போகும்போது கேட்ட கதைகள் நீங்கள் சொல்கிறது இந்தமாரி, அங்கே போகும்போது தான் இப்படிலாம் ஒரு இஷ்யூ இருக்கா அப்படின்றது ஒன்று தெரிய வரும். சின்ன வயசில் நம்ம கேட்டதாக இருக்கும், ஒரு பேப்பரில் படித்து தான் இருக்கும். பாதிக்கப்பட்டவங்க வீட்டிலே போய் நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம், அந்த நியூஸை நம்ம எங்கேயோ படிச்சிருப்போம், என்றைக்கோ படிச்சிருப்போம். அது வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப ஜென்ரலாக அவங்க சொல்லுவாங்க அந்த இஷ்யூவை, இப்படி ஒன்று பண்ணிட்டாங்கப்பா, காவல்துறை இப்படி பண்ணிடுச்சு, இல்லை அரசியல்வாதிகள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னும் போது நம்மளுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிற சாப்பாடு கூட உள்ளே இறங்காது. அவங்க வந்து அதை தாண்டி சாப்பிடுப்பான்னுவாங்க. அவங்க ரொம்ப சாதாரணமாக அவங்க அதை கடந்து போகிறாங்கன்னு நம்ம நினச்சிப்போம். நம்ம அந்த இடத்துல ஒரு நாள் கூட நம்மளால் அதை யோசிச்சு பார்க்க முடியாது, நம்ம பாதிக்கப்பட்டிருந்தா அப்படின்றது. ஸோ இந்த எளிய மனிதர்கள் வஞ்சிக்கப்படுறத நல்ல கதையாக கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கணும். அது வழியில் வெளியே வந்ததுன்னா, அவங்க இஷ்யூஸ் வெளியே வந்தால் நம்மளுக்கு ஒரு நல்லதுன்னு நினச்சி அப்படி பண்ணது ஆத்ம திருப்தி. எனக்கு என்னன்னா இந்த கதைகளை இப்படி தான் சொல்லணுமா, இது வந்து பொலிட்டிக்கலி டச் கொடுக்கும் பொழுது இது நிறைய பாதையை நோக்கி ஒரு கேள்விகளாக மாறுதில்ல. அந்த களத்துக்கு டிரெக்டராக நீங்கள் தயார்ன்றதோட சினிமான்னு இல்லை, நம்ம லைஃபே எக்ஸ்பெரிமெண்ட் தான் இல்லைங்களா? தயார்ன்றதை நம்ம எப்படி உறுதி பண்ண முடியும்? அப்படி முடியாது, போய் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்றது. ரெண்டாவது நீங்கள் கேட்டதில் சினிமா ஒரு நல்ல மீடியம். மற்றதில் நீங்கள் இப்போ ஒரு டெலிவிஷனில் போடும்போது கூட ஒரு 20-30% போய் ரீச் இருக்குன்னு வச்சுக்கலாம். சும்மா எதையும் குறைச்சி நான் சொல்லலை. சினிமா வந்து அப்படி இல்லை, ஒரு 80-90% பீப்புளுக்கு அது போய் சேர்ந்துடும். இப்போ கரண்ட்டில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இஷ்யூஸை பேஸ் பண்ணி ஒரு சார் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவ்வளோ இஷ்யூ இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ அந்த மீடியம் எனக்கு கடத்துதில்லை. இதே ஒரு ஏதோ சமூக ஊடகத்தில் ஏதோ ஒன்றத்தில் வரும்போது அது அவ்வளோ ரீச் இல்லை. சினிமானும் போது ஒரு வெகுஜனன்றோம், அது பேரே வெகுஜனம் தான் சொல்கிறோம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். குறைந்தபட்சம் அவனோட பிரச்சனை 100% எனக்கு புரியலனா கூட
ஒரு 20-30 ஒரு இன்ட்ரோடக்ஷனாச்சும் எனக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு கற்பித்தல் வேணும்ல. இந்த இஷ்யூ என்னன்னே எனக்கு தெரியாமல் இப்போ டீலிமிட்டேஷன்ஸ் இஷ்யூஸ்லாம் போகுது அப்படின்னா எனக்கு அது முன்னாடி தெரியாது. விஜய் சார் அதை டேக் ஓவர் பண்ணுறாரு, உள்ளே வராரு, பொலிட்டிக்கல் வராருன்னும் போது எல்லாருமே அதை வந்து கவனிக்கிறோம் இல்லைங்களா. ஒரு பெரிய செலிபிரிட்டி நின்று அதை அந்த அறைகோவல் விடும் போது அதனோட ரீச்சே வேறு. இப்போ இன்றைக்கி எல்லாருமே வந்து இன்ஸ்டாஸை பொலிட்டிக்கல் மேட்டராக மாற்றிட்டாங்க இல்லைங்களா. அது நல்லது தானே, ஒரு சின்ன ஓப்பனிங் கிடச்சிருக்கு இல்லையா எல்லாருக்குமே அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன். அப்படி நான் சினிமாவையும் நான் அந்த வகையில் தான் யோசிக்கிறேன். ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு படத்துலையும் அவரோட கேரக்டர், அதாவது மோர் தென் அன் ஆர்டிஸ்ட், மோர் தென் அ லெஜெண்டரி ஆக்டர், ஐ திங்க் பெர்ஃபார்மர். ஒவ்வொரு படத்துலையுமே ஒரு பெர்ஃபார்மராக வாழ்ந்திருக்காரு. ஒவ்வொரு கேரக்டர்லுமே சூப்பர்ண்ணா. ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லும்பொழுது. எப்படி ஃபஸ்ட்டு ஓகே சொன்னீங்க? அது இயற்கையாக நம்ம படம் பண்ணுறது வந்து நடிக்கிறது அதெல்லாம் வந்து இருக்குதுன்னு அவங்க சொன்னது நான் எதுவும் அதெல்லாம் ஒன்றும் என்னண்ணா இவ்வளோ பெரிய கேள்வி கேட்டேன், இவ்வளோண்டு பதில் சொல்லி டப்புன்னு முடிச்சிட்டிங்களே என்ன? என்னென்ன எல்லா படங்களையும் போல அது என்னென்ன பெரிய திரையில மட்டும் தான் பயங்கரமா பட்டைய கலப்புவீங்களா? எல்லா படங்களையும் பண்ணுறது தான் நமக்கு வேலை. இப்போ இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து இந்த கதை சொல்லும்பொழுது உங்களுக்கு என்ன ஓகேவா பட்டுச்சு, சரிப்பா நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, என்ன ஓகேவா சொன்னீங்க? என்ன அப்படிலாம் நான் பார்க்குறதே இல்லை. வந்து கதை நல்லா இருந்ததுன்னா நான் பாட்டில் சரி, கதை நல்லா இருந்து படத்துக்குள்ள வந்துட்டீங்க. இப்போ இந்த டீம் பற்றி சொல்லுங்கண்ணே. ஆமாம், டீம் எல்லாம் நல்லா வந்து ஒரு ஃபைத்தான ஒரு அன்பான ஒரு டீம் தான். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷன்ஸும் வந்து நம்ம பேச போகிறோம் அதை பற்றி. பட் ரொம்ப கஷ்டமான ஒரு லொக்கேஷன்ஸ், அதுக்கெல்லாம் ஈடு கொடுத்து பண்ணி அது வந்து ஒரு ஹீரோக்கு கூடவே வர ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஒரு கேரக்டர் ஓகேங்களா. ஸோ ஒரு ட்ரைபல் பேஸ்டு லைனுன்றதுனால கொஞ்சம் கரடு முரடான ஒரு 50-60 வயது அடைந்த ஒரு ஆள் தான் வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் அதில் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. நிறைய மலையை நடக்கணும், நிறைய மேக்கிங்கில் வந்து ரொம்ப சிரமப்படணும். அதே சமயம் 50க்கு மேலேயும் வேணும். ஸ்டார் ஆர்டிஸ்ட் யாருமே அண்ணன் மாதிரி ஆளுங்களாம் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்றதுனால நாங்கள் புதுசாக தான் முதல்ல போகலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணோம். நிறைய சைக்கிள் ஓட்ட வேண்டியது இருக்கும், மலை ஏற்றுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் ஆக்ஷன்லேயும் ரிலேட்டடாக வரும். இந்த ரிஸ்க் இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ண பார்த்தோம். ஆனால் அப்புறம் எங்கள் மேனேஜர் சூப்பர் குட் ரவி சார் வந்து சொன்னார், அவர் ஜார்ஜ் சார் அதெல்லாம் எடுத்துப்பார்ப்பா, நீ ஏன்பா கவலைப்படுற அப்படின்னு சொல்லி அவர் பேசி கன்வின்ஸ்லாம் பண்ணல. அவர் லைன் கேட்டார், நல்லா இருக்கே, வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணலாம், எப்போ போகலாம் என்ன எதுன்னு சொல்லுங்கன்ட்டு அப்படியே ஃபிக்ஸ் ஆகி வந்துட்டார். ஸோ எப்படி இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் படம் உங்களுக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் படம் எப்பவுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். அதுவும் லைக் இந்த கேரக்டர் அருகன் இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இட் வில் பி ஸ்பெஷல் ஃபார் லைஃப்ன்ற மாதிரி சொல்லலாம். நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியே போகும்போது யூ வில் கேரி அருகன் வித் யூ அட்லீஸ்ட் ஃபார் அ வீக் ஆர் 10 days. அந்த மாதிரி இம்பேக்ட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஐம் பிளஸ்ட் டு ஹாவ் அருகன் ஆஸ் மை டெபியூ லைக். ஸோ அதுக்கு இவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஒரு பேஷன் இருந்ததா, சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்ததா? ஆக்சிடென்டல் ஆக்டர். நான் வந்து ப்ரீ கோவிட் இங்கே சென்னையில் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வந்தப்போ நான் வந்து விஜய் சாரோட ஆடியோ லான்ச் நான் அட்டென்ட் பண்ணேன். த வைப் தேர் கேவ் மீ த இன்ஸ்பிரேஷன் டு டூ சம்திங் ஹியர். Which audio launch was it? Can we mention it? தெரி ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ட்ரைன்ட் இன் எவ்ரி திங், ஆக்டிங், ஸ்டண்ட், டான்ஸ் எல்லாமே ட்ரைன் ஆகி ஜஸ்ட் ப்ரீ கோவிட் முன்ன ஒரு ப்ராஜெக்ட் ஓகே ஆகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் கோவிட் ஹேப்பன்ட். கோவிட்க்கு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஐ ஹேட் அ வெரி பேட் இன்ஜுரி. ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகிட்டு ஒரு மேஜர் சர்ஜரி ஆகி 1 year 2 years ஆஃப் லைக் பெட் ரெஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அருகன் ஹேப்பன், லைக் கமரம் ஹேப்பன். அவர் வந்து ஹீஸ் அன் லைக் எக்ஸ்ட்ராடினரி நரேட்டர். அவர் கதை சொன்னாருன்னா யாருமே ரிஜெக்ட் பண்ண முடியாது. What was very very challenging for you? எவ்ரிதிங் லைக் ஆஸ் எ டீம் எல்லாருக்குமே இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம். லைக் ரைட் ஃப்ரம் த மேக் ஓவர், அந்த முடி அந்த தாடி நான் வந்து ஒரு 1 year அப்படியே இருந்தேன். கதை ஓகே பண்ணதுக்கப்புறம் அந்த லுக் வரணும்னு ஒரு 1 year அப்படியே ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷனே வந்துட்டு லைக் வெரி ஹார்ட் டு கோன்ற மாதிரி. சித்தூர் கடப்பா அந்த பார்டரில் வந்துட்டு ஒரு அங்கே ட்ராவல் சோர்ஸே இருக்காது. நாங்களாம் ஒரு ரோடு போட்டுட்டு அங்கே போயிட்டு ஒரு செட் போட்டு அங்கே ஒரு 15 நாள் பண்ணோம். லைக் 12 to 15 days என்னமோ பண்ணோம். செட் போட்டதுக்கப்புறம் அந்த தானே புயல், வி ஹட் ஸ்ட்ரக் வித் தானே புயல். இன்டர்வல் ஃபைட் வந்துட்டு ஆக்சுவல் ரெயினில் ஷூட் பண்ண ஃபைட் அது. ஸோ எல்லாருக்கும் அந்த சேஞ்ச் ஓவர் ஒன்று இருக்கும்ல, லைக் ப்ரிப்பேர் ஆகி வாட்டர் கன்ஸ் வச்சுட்டு ரெயின், ஆர்டிஃபிஷியல் ரெயின் க்ரியேட் பண்ணுறது ஓகே, லைக் பழகிருப்போம். லைக் இப்படி பண்ணணும், தேர்ஸ் அ புக் ஃபார் இட். லைக் இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்த ரெயின் இங்கேருந்து வரணும்.
ஆக்சுவல் ரெயினில் பண்ணும்போது இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் எல்லாருக்கும். அதுவும் ஸ்டன் சீக்வன்ஸ் லைக் ஃபைட்டர்ஸ் ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் ஜென்ரலாகவே செட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லாரோட ஹார்ட் ஒர்க் அது நீங்கள் ஸ்க்ரீன் மேலே பார்ப்பீங்க. இப்போ லைக் எக்ஸைட்மெண்ட்டில் நான் சொல்லிடுறேன், ஆனால் இல்லை, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. யுல் நோ ஹவ் ஹார்ட் இட் வாஸ், லைக் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஐ ஹர்ட் அந்த டால்ஃபின் நோஸ்க்கான ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு பாயிண்ட். அண்ட் ஐ திங்க் ஒன் டேக் இஃப் ஐ நாட் ராங் சிங்கிள் ஷாட்டில் பண்ணியிருக்கீங்க. எப்படி அதெல்லாம் பாசிபிள்? தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன் இந்த படத்தில். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் அந்த சேலஞ்ச் வந்துட்டு ஐ ஹாவ் டு டேக் இட். அங்கே நான் அந்த ஒரு டேக்கில் பண்ணது. ஏன்னா சன்ரைஸ் ஷாட்டு, சன்ரைஸ் கால் ஷீட் 3 பேஜ் 4 பேஜ் டைலாக் இருக்கும். எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் சன் ரைஸ் ஆகிட்டா எங்களுக்கு அந்த இது மிஸ் ஆகிடும். அண்ட் இன்னொரு நாள் போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. லைக் வி ஆர் பேக்கிங் அப் தட் டே. ஓ, எல்லாமே சேர்த்து அன்றைக்கி முடிக்கிற ஒரு சுச்சுவேஷனா? இட் வாஸ் சேலஞ்சிங். லைக் 3 o'clock கொடைக்கானல், காலையில் 3 o'clock நான் வெறும் அந்த லுங்கி மட்டும் கட்டிட்டு ஒரு மேலே உட்காந்துருப்பேன். ஸோ அங்கே அந்த சீன் வந்துட்டு இட் வாஸ் ஜென்ரலாகவே ஐ லைக் டு ஃபேஸ் சேலஞ்சஸ். ஸோ அது வந்து இட் காட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் மீன்னு சொல்லலாம். ஹவு டிட் யூ ஃபீல் ஆஃப்டர் தட் ஷாட் காட் ஓவர்? ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அண்ட் சிங்கிள் ஷாட்டில் நடிச்சிருக்கீங்க. அப்படின்னும் பொழுது அது ஒன் டேக்கில் ஓகே பண்ணி டேரக்டர் என்ன சொன்னார்? அங்கேருந்து சவுண்ட் என்ன வந்தது நீங்கள் அந்த ஷாட் முடிச்ச பிறகு? ஐ வாஸ் கம்ப்ளீட்லி இந்த கேரக்டர். நான் சொல்லி முடிச்சிட்டேன், நான் இன்னும் அந்த மூடில் இருக்கேன். ஒரு கைத்தட்டல் கேட்டுச்சு, பார்த்தா டேரக்டர் சார் கைத்தட்டு இருக்காரு. ஓகே, நல்லா தான் பண்ணடான்னு ஒரு சார் யார் இருக்காங்கன்னே தெரியாது, அந்தளவு தான் லைட் இருக்கும், சன் கிரே தான் வரும். அதுவும் இல்லாமல் ஷார்ட் வச்சுருக்குது, அது நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டால்ஃபின் ஹவுஸ்ன்றது வந்து ஒரு மூக்கு மாரி இருக்கும். ஒரு ஆள் இல்லை 2 ஆள் அவ்வளோதான் அங்கே வந்து அந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ண முடியும். கீழே வந்து 5000 டீப்பு. எட்ஜில் போட்டு போய் உட்கார வச்சிட்டேன். அது என்ன பண்ண, எனக்கு ஹைட்டுனா ரொம்ப பயம். ஓ, அப்படியா? நாங்கள் கேமரா பிளேஸ் பண்ணியிருக்கிறதே ஒரு 40, அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு டீப் இருக்கும். இந்த சைடு தான் கேமராவே பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே வந்து அவர் பண்ணுறாரு, செம்மையாக இருந்துச்சு. இட் வாஸ் அமேசிங். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சீன்னா இந்த படத்தில் அதுதான். ஸோ எப்பொழுதுமே அந்த அந்த படம் கேரக்டர் வந்து பேசப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷலி ஃபார் த ஹீரோயின்ஸ். நம்ம என்ன நடிக்கிறோம், அடுத்தடுத்த படங்கள் அதை நோக்கி தான் வரும் அப்படின்வாங்க. வாட் வாஸ் ஓகே டு யூ டு செலக்ட் திஸ் ப்ராஜெக்ட்? டிரெக்டர் சார், ஐ ஹவ் ஆல்ரெடி மென்ஷன், என்னோடய ஆடியோ லான்ச்லேயும் நான் அதுதான் சொன்னேன். ஸோ நான் கதை கேட்கும் போது கதை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் மோர் தென் தட், நோ, த வே ஹீ நரேட்டட் த ஸ்டோரி, ஹி வாஸ் வெரி அக்யூரேட், வெரி ப்ரிசைஸ் அண்ட் வெரி ஷியோர். அதாவது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். ஒரு அழகான திமிர் இருந்துச்சு அந்த விஷயத்தில். என்னோட கதை இது வந்து இட் கேன் நாட் ஃபெயில், யூனோ. ஒவ்வொரு டைலாக், ஒவ்வொரு விஷயமும் அவர் சொல்லும்போது இட் வாஸ் வெரி வாட் இஸ் வெரி கிராண்ட். ஆல்ரெடி கேட்கும்போதே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ ஐ செட், பிகாஸ் வென் அ டைரக்டர் இஸ் ஸோ கான்ஃபிடென்ட், அவருக்கு வந்துட்டு இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது, இப்போ நிறைய பேர் நாங்கள் ஆல்ரெடி யூனோ வி ஆர் ஆல் அப்கமிங் ஆர்டிஸ்ட், நாங்கள் நிறைய கதை கேட்போம், நிறைய டிரெக்டர்ஸை பார்ப்போம். எல்லாருமே இது பண்ணனா உனக்கு வேறு லெவல் ஃப்யூச்சர் இருக்கும், வேறு லெவல், அந்த வார்த்தை அவர் வாயிலேருந்து வரவே இல்லை. யூஸ்வலி எல்லோரும் சொல்கிற வார்த்தை அதை அவர் சொல்லலை. அவர் சொன்னார், படம் ரொம்ப நல்லா இருக்குமா, இட் வில் பி அ சக்ஸஸ். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு நம்பிக்கை தான் எனக்கு ஓகே ஃபைன், I'll do this movie. அதாவது ஸ்டண்ட் எப்போவுமே வந்து நம்மளுக்கு நிறைய ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் அந்த பிரம்மாண்டம் அங்கே காட்டியிருக்கீங்க போல், நிறைய டெக்னீஷியனாக நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க போல். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீக்வன்ஸு. ஸோ ஒரு ஸ்கிரிப்டை பொறுத்தளவில் வந்து இவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிற ஆள் அப்படின்னு ஒரு கேரக்டருக்கு சொல்கிறேன்னு வச்சிங்களேன். அதை பிகினிங்லேயே அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணிடணும், அப்படி ஒரு இடம் அது. ஸோ ஒரு சேலஞ்சிங்கான ஃபைட் சீக்வன்ஸாக வரணும். அப்போ அவரோட ஸ்கில்லும் அதில் வெளிப்படணும். அவர் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் அதுக்குன்னே தனியாக பாண்டியன் மாஸ்டர்கிட்ட போயிட்டு அதுக்கு டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா சும்மா அவர் வந்தார், ஒரு 4 நடந்ததுன்னா அது சரி இருக்காது. அது வந்து ஃபைட்டும் வந்து நார்மலாக இருக்காது, போனால் கிக்கு அந்தமாரி அப்படி இல்லை. கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் இந்த பார்க்கர் ஸ்டண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது சம்திங் இந்த வால் டு வால் தாவர மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நான் பேசிக்காக நல்லா ஜாக்கி சானோட ஃபேனு. ஸோ அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கணும்னா அப்போ அதில் ஆட்கள் அதில் இவர் எப்படி மிஸ் பண்ணி மேலே போகிறாரு, கேரி பண்ணி போகிறாரு. அவருக்கு ஒரு டாஸ்க் இருக்கும், அந்த டாஸ்க்கை போய் அட்டன் பண்ணணும். அங்கேயே ஹீரோன்னு நான் ப்ரூவ் பண்ணிடணுன்றதுல தெளிவாக இருந்தேன். ஸோ அதுக்கு அப்படி ஒரு டிமாண்ட் இருந்தது.
மோர் தென் நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஃபைட்டர்ஸையும் வச்சுக்கிட்டு பண்ணோம். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து 3rd ஃப்ளோர்லேருந்து இப்போ நீங்கள் 2nd ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோர் இப்படி பாஸ் ஆகிடலாம் ரோப்பில். 3rd ஃப்ளோர்லேருந்து இப்படி டவுனில் வரணும் ஃபாலிங், அதாவது இந்த கேப்லேருந்து அந்த கேப் உள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ரோப்பை விட்டுட்டாங்க. ரோப்பை கொஞ்சம் இழுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேலே அடிச்சிருச்சு, இந்த முட்டி அடித்து இந்த இடம் லெஜிமெண்ட் சொல்லுவாங்க, நல்லா இதுவும் ஆகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் என்னென்னா இதே தான் இப்போ ஐரா விஷயத்தில் சொன்ன மாதிரி தான். ஆனால் அங்கே நாங்கள் எல்லாரையும் இறக்கியிருக்கோம், லொக்கேஷனுக்கு சார்ஜ் கொடுத்துருக்கோம், 2 நாள் தான் ஷூட்டு, அதுக்குள்ளே பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சார் கால் உடஞ்சிருச்சுன்றதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நடிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாச்சு. அவர் வந்து முதல்ல தயங்கினார், அப்புறம் சுச்சுவேஷன்லாம் அந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பார்த்தா அவரே வந்துட்டார். வந்து திருப்பியும் அடுத்து அது மொத்தம் ஒரு 7 ஆக்ட் இருக்கும் அதில், அந்த ஜம்பில் அதில் அப்போ பார்த்தீங்கன்னா 2ஓ 3ஓ தான் முடிச்சிருந்தார், 3ஆவதுலே சிக்கலாயிடுச்சு. அடுத்த நாள் அன்றைக்கி அதை கம்ப்ளீட் பண்ணி அடுத்த நாள் நல்லா ரெடி பண்ணிட்டு வந்து திருப்பி அந்த மீதி 4 ஆக்டையும் அவரை வச்சே பண்ண வச்சார். மாஸ்டரையும் இந்த இடத்துல சொல்லணும், சூப்பராக பண்ணி கொடுத்தார், வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவர் வந்து இந்த பேராண்மை, பூலோகம் ரொம்ப வேற கேட்டகரியாக பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு புது டாஸ்க் கிடைக்கும் போது அவங்கள மாரி சீனியர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சு. உங்களை விட நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இவரை போட்டு, அது எல்லாருமே ஹீரோஸ்க்கு தாங்க கிரெடிட். அது அவங்க வந்து அந்த இடத்துக்கு வராங்கன்னா அதுக்கு அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுதான் நடந்தது. சூப்பராக பண்ணார். அந்த ஸ்டண்ட்டு ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ எப்பொழுதுமே ஒரு படம் வந்த பிறகோ இல்லை ட்ரெய்லர் பார்த்த பிறகு எப்போ இந்த கம்பேரிசன்ற ஒரு விஷயம் நடக்கும். இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது எனக்கே ஒரு மலை பகுதியை நோக்கி ஒரு மக்கள் வாழ்ந்த அந்த கதைக்களமாக இருந்தாலும் எதையோ ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி ஐ மைட் பி ராங். ஒரு பார்வையாளராக எனக்கு அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காமெண்ட்ஸும் இப்போ வரலாம் இல்லையா? ஸோ அதை சார்ந்த படமா சார்? நான் ஜஸ்ட் அவுட்லைனாக தான் கேட்குறேன். இல்லை, ஆமாம், அதை சார்ந்த படம் தான். எங்கள் தரப்பில் சொல்லணும்னா இப்போ திருவண்ணாமலை, தருமபுரி, கள்ளக்குறிச்சி இந்த ரீஜனில் வந்து நிறைய மலை கிராமங்கள் இருக்குது. அந்த மக்களால் பெரிய எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு நடந்த அநீதியை வெளியே சொல்ல முடியாது. நீங்கள் முதல்ல கேட்டீங்க இல்லைங்களா, சினிமா வந்து அது தேவைப்படுது அப்படின்னு. ஸோ அப்போ இந்த மாதிரி இடங்களில் தான் அதை யூஸ் பண்ணணுன்னே நான் நினைக்கிறேன். என்னால் பேரிட்டு அந்த இன்சிடெண்ட்டை சொல்ல முடியாது. சொன்னால் அதுக்கு ஒன்று பேசுவாங்க தேவையில்லாமல். அரசாங்கம் பேசுதோ இல்லையோ மக்கள் பேசுவாங்க. இந்த செம்மரம் இந்த விஷயம் ஒன்று, அது வந்து எங்கள் மக்கள் தான் அதில் இன்வால்வ்டு அப்படின்னே நான் சொல்லுவேன். அவங்க வந்து அதை வந்து ஒரு தப்பான தொழில் அந்த மாதிரி நோக்கத்தில் செய்யலை. அவங்களுக்கு தெரியாது அது வந்து அந்த மாதிரியான விஷயம் அரசாங்கத்தோட பார்வையில் எப்படி இருக்குன்றதே தெரியாது. அவங்கள பொறுத்தளவில் அது வந்து ஒரு சாமியை கும்பிட்டு செய்கிற தொழில் தான். நீங்கள் இப்போ புஷ்பான்னு ஒரு படம் வந்திருந்தது. அஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்ப கமர்ஷியலாக அது வேறு மாதிரி இருந்தது. நம்மளது வந்து உண்மையாலுமே அந்த மக்களோட பிரச்சனையை பிரதிபலிக்கிறோம். அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு இன்சிடெண்ட்டு, அது பேரிட்டு சொல்கிறதுக்கு தேவையில்லாமல் இப்போ என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் அது ஒரு சிரமன்றதுனால நான் சொல்ல விரும்பலை. அதான் உண்மை. ஓகேங்களா? என்னோடய படம் வந்து அதை நேரடியாக பேசும். நீங்கள் கேட்குற விஷயத்த, ஒரு அநீதி அங்கே நடந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை வந்து சொல்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ இங்கே ஒரு சின்ன தயக்கமும் ஒரு கஷ்டமும் அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹீரோ இருந்திருந்தா இது டக்குன்னு போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்றீங்களே. யோர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வாஸ் இவர் தானா? இல்லை 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 ஏன்னா அந்த இம்பேக்ட் வந்து மக்கள்கிட்ட பேசப்படணுன்றீங்க. அப்போ அது இப்போ பெரிய ஹீரோ ஒருவேளை நாடி அவங்க இந்த கதையை ஒத்துக்கலையா? அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நடந்திருக்கு மீன்ஸ் அவங்க வந்து கதையை கேட்டுட்டு பண்ண முடியாதுன்னு சொன்ன ஹீரோஸும் இருக்காங்க. கொஞ்சம் இது இஷ்யூஸ் இருக்குப்பா, இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு சொல்ல முடியாது, பண்ண முடியாது. அவங்க பிஸ்னஸ் பாயிண்ட்டு வந்து அவங்க யோசித்தாங்க. அது தப்புலாம் இல்லை, அது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அவங்கவுங்க இஷ்டம் தான் அது. ஓகேங்களா? அது மாதிரி ஒன்று. இன்னொரு சைடு வந்து நான் வளர்ந்த ஸ்டேஜுக்கு எங்கள் ஊர் சைடில் இப்போ எதனாச்சும் இப்போ ஒரு மதுரை பக்கம் இருந்து வரோம், எங்கன்னா இருந்து வரோன்னா சினிமா ரெஃபரன்ஸ்ன்றது கொஞ்சம் சொல்லுவாங்க அந்த ஊருக்குன்னு. என்னோடய ஊர் பின்புலம்னு சொல்லும் போதே அங்கேயே கொஞ்சம் அது இங்கே என்ன இருக்க போகுது கதை, அதுவும் கமர்ஷியல் வேல்யூன்னா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஸோ அதை இந்த மாதிரி 2 சேலஞ்சு. அப்புறம் இன்னொன்று வந்து முக்கியமானது என்னென்னா, கதை இலாக்கா வந்து ஹீரோஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வளர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் கதை இலாக்கா டீம் அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். போய் சேர முடியல. அவங்க வந்து இன்னொரு நாள் ஃபாலோ பண்ணுங்க, ஒரு நாள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து வருஷக்கணக்காக சொல்கிறாங்க. வருஷக்கணக்காக
அந்த என்ன இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் தான் ஒரு தடவை கார்த்தி சாரோட ஒரு இன்டர்வியூ பார்த்துருந்தேன். நான் ஆடியோ லான்ச்லேயுமே அது சொல்லியிருந்தேன். அது ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. நிறைய வரணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இப்போ நானே போய் எல்லாருக்கும் எல்லா கதைக்கும் கை கொடுத்துட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தார். இப்போ இங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்கன்னா அப்போ பத்தலை, இத்தனை கதைகள் வருது அப்படின்னா இன்னொரு 30-40 ஹீரோஸ் வந்தால் நல்லது தானே அப்படின்றது. அது உனக்கு உன் கதை மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா யாரை வேணால் வச்சு நீ பண்ணலாமே. ரெண்டாவது, நீ அப்படி பண்ணி எனக்கு காமிச்சிட்டேன்னா எனக்கு உன்னை ஈஸியாக கண்ணில் பார்த்துட முடியுமே. யாரோ 8வது சர்க்கிளில் நின்று நீ கை நீட்டுற, எனக்கு உன் கையை பிடிக்க முடியல. அப்போ நீ கொஞ்சம் முன்னாடி வந்துடுற, நான் ஈஸியாக உன் கையை பிடிச்சிருவேன். அப்போ நீ சொல்கிறத என்னால் காது கொடுத்து கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தேன். நம்மளை பாப்பப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நல்ல மோட்டிவேஷ்னலான ஒரு இன்டர்வியூ. அதிலிருந்து தான் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி ஒரு பயம்தான், என்னென்னா ஒரு மாஸ் ஹீரோக்கு பண்ணதை ஒரு புது ஆளுக்கு எப்படி பண்ண முடியும், அவங்க ஸ்கில்டாக இருந்தால் கூட அப்படின்னு. அதில் அந்த சேலஞ்ச் இருந்துச்சு. என்னோடய ப்ரொடியூசர் இந்த இடத்துல நான் நினச்சிக்கிறேன், அவர் அந்த ரிஸ்க் எடுத்துக்கு தயாராக இருந்தார். கதை தான்ப்பா, ஸ்க்ரீன் ப்ளே தான்ப்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, கிளைமேக்ஸை மட்டும் மாற்றிடாத அப்படின்னு சொல்லியே ஆரம்பித்தார். ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, போட்டு அழுத்துவாங்க. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 படம் வேறு காலகட்டத்தில் எடுத்து சினிமா அவரை விட்டு போகல, ஆனால் சினிமாவில் ஏதாவது சாதிச்சே ஆகணும்னு பிடிச்சிட்டே இருக்கிற ஒரு ஆள். அவர் வந்துட்டு இது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும், கதை நல்லா இருந்தால், ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தால் ஹீரோ ஆயிடலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஆனால் அவரை போட்டு கொஞ்சம் உருக்க வேண்டியது இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு. அதுக்கெலாம் அவர் ரெடி தான், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலான்னாங்க. அப்படி தான். ஸோ அப்படி அமைஞ்ச ஒரு படம் தான். அண்ட் என்ன, வாட் இஸ் த டைட்டில்? அமரம். மீனிங் வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க, அது என்னென்னா ஒரு எட்டர்னல் அப்படின்றது, என்றைக்குமே அழிவில்லாத ஒரு காதல் காவியம் அப்படின்றது. ஐ திங்க் டிராகனில் நீங்கள் சொன்ன அந்த ஒரு டைலாக் அப்பாவாக இன்னைக்கு எத்தனையோ பசங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷனாக மாறி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எத்தனையோ படங்களில் வந்து உங்களை வந்து இப்போ நிறைய பேர் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறாங்க. அண்ணனோட டைலாக் எடுத்துகிட்டு அவங்களுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குல்ல. இன்றைக்கி என்ன நினைக்கிறீங்க, இது இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் மக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்களே. படத்தில் என்ன டைரக்டர் இது பண்ணுறாரோ அதை நான் அப்படியே தான் கொடுக்குறேன். நான் ஒன்றும் கொடுக்குறதில்ல, அது டைரக்டருடைய டைலாக்ஸ் தான் அவங்க கொடுக்குறது தான். நான் கொஞ்சம் கரெக்டாக கொடுக்குறேன், ஆக்ஷன் லெவலில் கொடுக்குறேன், அவ்வளோதான். அது நீங்கள் கரெக்டாக கொடுத்ததுன்னா ஐ திங்க் அந்த அப்பாவாக அந்த ஆமாம், அது கொஞ்சம் சின்சியராக எடுத்து பண்ணி கொடுக்குறேன். எப்படி இருந்தது? நான் இது இன்னைக்கு உங்களை பார்த்ததுனால இது கேட்குறேன். அது பர்டிகுலரி ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்தது. ஆமாம், எல்லாருமே நல்லா சொன்னாங்க, எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்குது சார், இப்படி ஒரு அப்பா இருக்க மாட்டாங்களா எல்லாத்துக்குமே அப்படின்ட்டு வாலிபர்கள்லாம் சொல்கிறாங்க, கொஞ்சம் வயசானவங்க கூட சொல்கிறாங்க. ஆமாம், அது ஹாப்பி தான், அது நடித்ததில் அது கிடைக்கிறது, அது ஒரு ஹாப்பி தான். ஸோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு? ஆமாம், நான் சின்னதாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு உறுதியாக இருக்கிறார் டைரக்டர் கிருஷ்ணா அவர்கள். பட்ஜெட் படம், பெரிய கிராண்ட படம் அப்படிங்கிறது இல்லை, கதை வந்து எப்படி இருக்கோ அதுதான் கொடுக்கலான்ட்டு. ஓகே, ஃபைன். வாட் யூ லைக் டு டெல்? இது ஒரு ஆக்ஷன் லவ் மூவி அமரம். ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். இட்ஸ் அ டீம் எஃபர்ட். ஓகே, டிஓபி சாராக இருக்கட்டும், டிரெக்டர் சார், டிரெக்ஷன் டீமாக இருக்கட்டும், க்ரூ மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஈவன் எனிபடி ஹூ எவர் வாஸ் தேர், ஒரு டீ கொடுக்குறவங்களுக்குள்ள அதே ஸ்ட்ரகிள் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸ் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். பிகாஸ் ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த கஷ்டத்தை நான் வேர்பலாக சொல்ல முடியாது. அந்த படத்தை பார்த்திங்கன்னா அந்த அவுட்புட் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா புகழும் இறைவனுக்கே. நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் அமரம் உங்களோட ஃபேவரட் படத்தோட லிஸ்ட்டில் சேரிடும். ஓ, ஓகே, முடிச்சிட்டாரு. டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைடன் ஆர்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அயோத்தி, விக்ரம் வேதா, ராட்சசன், அவரோட பொண்ணுக்கு மேரேஜ் வச்சுருக்கிறாரு. ரொம்ப டிஃபிகல்ட்டாக சுற்றிட்டு இருக்கிறாரு. எங்கள் மேனேஜர் ஒருத்தர் துரை அண்ணன்ட்டுன்னு, அவர் விடாமல், நாங்கள் ஒரு சின்ன டீம், எங்கள்கிட்ட இவ்வளோ ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொன்னால் யாருமே அதை காது கொடுத்து கேட்க முடியாது. அவங்கவுங்களுக்கு அவங்களோட சர்க்கிளில் தானே ஓடுவாங்க. அந்த மாதிரி இவர் இடையில போய் நின்று நீங்கள் ஒரே ஒருத்தர் வந்து பாருங்கள் சார்ன்ட்டு. சரி, அந்த மேரேஜெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் அதுக்கு நடுவில் எவ்வளோ விவிஐபிஸ் அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிற டைமில் படம் ரிலீஸ் வேறு அவருக்கு அப்போ ஒன்று இருக்குது. மதியான டைமில் படம் பார்க்கறதுக்கு ஒத்துக்கிட்டு வராரு. வந்தவொடனே எங்களெல்லாம் பெருசாக கூட ரிசீவ் பண்ணல. அப்படின்னு அப்படியே அவர் நல்ல டைப், ஒரு மாதிரி ஜாலியான டைப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். போச்சுரா அப்படின்னு மதியானம் வேறு சாப்பிட்டு எப்படின்னு தூங்கிடுவாங்க அப்படின்னு நாங்களாம் பயந்துட்டு இருந்தோம். உள்ளே போயிட்டு ஒரு 1 hour கழிச்சு நான்லாம் வெளியே உட்காந்துட்டேன். எனக்கு அந்தளவுக்கு கட்ஸ் இல்லை.
ஒரு 1.5 hour கழித்து வந்தார். வந்தவொடனே யார் டேரக்டரு அப்படின்னாரு. எனக்கு அங்கேயே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இப்படி கையை பிடிச்சிட்டு இரு, நான் செகண்ட் ஹாஃபையும் பார்த்துட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த வேறு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு போய் திருப்பி செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு, அவர் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னார். செகண்ட் ஹாஃபையும் பார்த்துட்டு வந்துட்டு, ஓ ஃபேன்டாஸ்டிக் பிச்சிட்டிங்க, யாரையா நீங்களாம் அப்படி இப்படின்லாம் சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு மெஸ்மரைஸ் ஆகிட்டு, இது ஒரு 2-3 படம் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு 40 இயர்ஸில் லாஸ்ட்டாக கலக்கின படங்கள், கல்ட்டு கிளாசிக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஓகே, இவர்கிட்ட சொன்னார். ஓகே, யாரை பார்த்தாலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஐயோ இப்படி ஒரு படம் வந்திருக்கேன், நான் வாங்கியிருக்கேன். பர்சன்டேஜ்லாம் இதுக்கு முன்னாடியும் சிலர் நாங்கள் பார்த்து ஒரு 2 டீம் பார்த்தோம், அவங்களும் படத்தை வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. ஆனால் இந்த டேர்ம்ஸில் ஒன்று இருக்கும்ல, அப்படி இருக்குது சார்னு இவர்கிட்ட நம்ம ப்ரொடியூசர் சொன்னதுக்கு அவர் சொன்னது, டேர்ம்ஸ் எல்லாம் ஒதுக்கி வை, நம்ம பேனரில் தான் இது வருது இந்த படம் அப்படின்னாரு. ஸோ அவர் எந்த அளவுக்கு, அவர்லாம் வந்து ஒரு 500 படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாரு. மோர் தென் 50-70 படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர். அதுவும் எல்லாமே அவர் தொட்டது எல்லாமே விக்ரம் வேதா மாதிரி, ராட்சசன் மாதிரி, அந்தமாரி படம். அப்படிப்பட்ட ஒரு விநியோகஸ்தர் என்னோடய ப்ராடக்டை நீ அப்படி வந்துட்ட அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லைங்களா. இல்லை, அந்த மேரேஜ்லேயே அவர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஒரு கல்ட் படம் எடுத்திருக்காங்க, நம்ம தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவர் நம்புறாரு. இது நம்ம ப்ராடக்டை நம்புறது வேறு விஷயம், நம்ம டீம் நம்புறது வேறு விஷயம். ஒரு லெஜண்ட் வந்து நம்மளை அக்ரி பண்ணுறது இருக்கு இல்லையா, அங்கேயே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். மெயினாக என்னை நம்பி ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்ட என்னோடய க்ரூ, ஆர்டிஸ்ட், டீம், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இதில் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. உங்களோட ஆதரவு ரொம்ப தேவை. நல்ல படம், உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட போர் அடிக்காது. டெஃபினட்டாக இப்படி ஒரு படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணும். மெயினாக இது வந்து நல்ல தேட்ரிக்கல் மூவி. நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்க்ரீனில் இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுங்கள், ஐயோ தேட்டருக்கு போகணுண்டா, இது உடனே தேட்டருக்கு போகணுண்டான்ட்டுன்னு. தேட்டருக்கு வந்து பாருங்கள். விஷுவல்ஸும் சவுண்டும் 2 பேரும் மாங்குன்னு வேலை செஞ்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு கல்ட் கிளாசிக், ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி இது இருக்கும், நான் நிச்சயமாக நம்புகிறேன். எல்லாருமே வந்து ஒரு பெரிய படத்தை தாண்டி அந்த கதையை தான் எல்லாருமே மக்கள் இன்னைக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் திஸ் மூவி இன் தியேட்டர்ஸ் 28th. மறந்துடாதீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து இந்த டீமுக்கு கொடுக்கணும். டைரக்டர் சார் சொன்ன மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு நான் இன்டர்வியூ முடிச்சிடுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.